அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் தஞ்சை. இன்றைக்கி நம்ம மட்டன் தால்ச்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நெய் சோறு, பிரியாணி, தேங்காய் சோறு எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் 400 கிராம் அளவுக்கு முள்ளோட இறைச்சி எடுத்திருக்கேன். நெஞ்சு எலும்பு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, தாளிக்கிறதுக்கு ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 அன்னாசி பூ, 4 ஏலக்காய், 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 2-3 பீஸு ரம்ப இலை. இப்போ ஒரு பெரிய வெங்காயம், அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய், அதை 2 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள். இதுதான் ரொம்ப முக்கியம். தால்ச்சாவோட வாசனைக்கு இந்த பெருஞ்சீரகத்தூள் போட்டிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இப்போ தேவையான காய்கறிகளை பார்க்கலாம். 2 பெரிய உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. தால்ச்சாக்கு எல்லா காய்கறியுமே கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 கேரட்டு, அதையும் கட் பண்ணிக்கோங்க. 1 வாழைக்காய், பாதி அளவு மாங்காய், அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், அதை உப்பு தண்ணியில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இங்கே பெரிய கத்திரிக்காவாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து அதையும் கரைச்சி வச்சுக்கோங்க. மல்லிக்கீரை, இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ குக்கரில் கழுவி வச்சுருக்க பருப்பையும் இறைச்சியும் போட்டுக்கோங்க. அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கோங்க. ஒரு 5-6 விசில் அளவுக்கு குக்கரை விசில் வச்சுக்கோங்க. இப்போ 6 விசில் அடிச்சிருச்சு. இறைச்சி நல்லா வெந்துருச்சு. இறைச்சியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். ரம்ப இலையும் போட்டுடலாம். எல்லாம் பொரியட்டும். பொரிஞ்ச உடனே வெங்காயத்தையும் போட்டுருங்க. வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டுருங்க. எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இந்த மாதிரி நடுப்புற எண்ணெய் வர மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு அதில் பெருஞ்சீரகத்தூளை போட்டுருங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இது 2மே போட்டோடனே உங்களுக்கு தால்ச்சா வாசனை நல்லா வந்துடும். இஞ்சி பூண்டையும் போட்டுருங்க. இப்போ தக்காளியும் போட்டுடலாம். எல்லாம் நல்லா வதங்கட்டும். எடுத்து வச்சுருக்க இறைச்சியை அதிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இறைச்சியோட நல்லா மசாலா படுற மாதிரி வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வதக்குங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும்.
இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் வந்துருச்சு. இந்த டைமில் தண்ணி ஊற்றிக்கோங்க. காய்கறிலாம் போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, கேரட்டு, வாழைக்காய் 3ஐயும் போட்டுருங்க. போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பாதி அளவு உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்துருச்சு. இப்போ கத்திரிக்காயையும் போட்டுருங்க. கத்திரிக்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கத்திரிக்காயும் வெந்துருச்சு. இப்போ மாங்காவையும் பருப்பையும் ஊற்றிடுங்க. மாங்காய் முதலே போட்டோன்னா ரொம்ப கரைஞ்சி போயிடும். அப்புறம் தாளிச்சா ரொம்ப புளிப்பாயிரும். அதனால் பருப்பு ஊற்றும்போது மாங்காவை போடுங்க. கரைச்சி வச்சுருக்க புளியையும் ஊற்றிடுங்க. இப்போ புளியும் உப்பும் போதுமானு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ மல்லிக்கீரையும் போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், நம்மளோட தாளிச்சா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுலேயே நீங்கள் சிக்கன் போட்டும் சிக்கன் தாளிச்சாவும் செய்யலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தாக்கா வெறும் வெஜிடபிள் மட்டும் போட்டும் செய்யலாம். எப்படி செஞ்சாலும் தாளிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சுவையாகவும் ருசியாகவும் நீங்களும் சமைக்கணுன்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் தஞ்சையை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.